தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தையிட்டி விகாரை காணியை உரிமையாளர்களிடம் வழங்க நடவடிக்கை. QR குறியீட்டு முறைமையின்றி எரிபொருள் பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு. வாகன சாரதிகளுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் ஒருவர் கைது. ராணுவ முகாம் சென்ற வேன் மோதி பெண் பலி. பலத்த மின்னல் தாக்கம், மக்களே அவதானம். மட்டக்குழியில் கோர விபத்து, பலிபோன 10 வயது மாணவியின் உயிர். பிரபல பாடசாலை ஒன்றில் 16 வயதுடைய மாணவர்கள் மது அருந்திய நிலையில் கைது. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் எதிர்வரும் 17ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த காணிகள் அளவீடு செய்து காணி உரிமையாளர்களை உறுதி செய்த பின் மிக விரைவில் அவற்றை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம் எனவும் அவர் கூறியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தனியார் காணிகள் எதிர்வரும் 17ஆம் தேதி நில அளவை திணைக்கள அதிகாரிகளால் அளவீடு செய்யப்படும். காணி அளவீடுகள் நிறைவடைந்ததும் உரிய ஆவணங்களின் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் யார் என்பது உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யப்படும். அவ்வாறு உரிமையாளர்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னர் மிக விரைவான காலப்பகுதிக்குள் அந்த காணிகளை மீண்டும் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தையிட்டியில் தனியார் காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமான முறையில் விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் மற்றும் அரசியல் தரப்பினர் நீண்ட காலமாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். புதிய அரசாங்கம் பதவியேற்றதை தொடர்ந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்கான ராஜதந்திர நகர்வுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. QR குறியீட்டு முறைமையின்றி பெட்ரோல் வாகனங்களுக்கும் எரிபொருள் வழங்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த விடயத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவு வரை இந்த நடைமுறையில் இருக்கும் என மயூர நெத்திக்குமார் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த காலப்பகுதியில் ஒற்றை இரட்டை நடைமுறை அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கால பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். குறித்த விடயத்தை போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான காணொலி ஆதாரங்களை பொதுமக்கள் சமர்ப்பிப்பதற்காக 070 47 55 600 என்ற விசேட வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தான் அவதானிக்கும் போக்குவரத்து விதிமுறைகளை காணொலியாக பதிவு செய்து இந்த இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும். புத்தாண்டு கால பகுதியை முன்னிட்டு இன்று முதல் இந்த விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வீதி விபத்துக்களை குறைப்பதற்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துவதற்குமான ஒத்துழைப்பை வழங்குமாறும் பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. மேலும் சாரதிகள் மதுபோதையில் வாகனம் செலுத்தல், அதிக வேகம் மற்றும் அபாயகரமான முறையில் முந்தி செல்லுதல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் என பிரதி காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளார்.
சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட சிகரெட் பொதிகளுடன் சீன நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கைது நடவடிக்கை இன்று கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து ரூபாய் 3.915 பில்லியன் மதிப்புள்ள சீன தயாரிப்பு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கைது செய்யப்பட்டவர் 35 வயதுடைய சீன தொழிலதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து இன்று காலை 12:50 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் அவர் கொண்டு வந்த 2 பயணப்பொதியில் மறைத்து வைத்திருந்த 26,100 சிகரெட்டுகள் சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்படி சிகரெட் பொதிகள் பறிமுதல் செய்யப்பட்டு சந்தேக நபருக்கு ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கிராந்துருகோட்டை தெஹியத்தகண்டி வீதியில் முச்சக்கர வண்டியும் வேன் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்தில் முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்ற பெண் பலத்த காயமடைந்து கிராந்துருகோட்டை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் தெஹியத்தகண்டி பிரதேசத்தை சேர்ந்த 40 வயதுடைய பெண் ஆவார். விபத்து நிகழ்ந்த சம்பவத்தில் வேனில் 6 பேர் பயணித்துள்ளதுடன் அவர்கள் வவுனியாவில் இருந்து தேர்தலாவை ராணுவ முகாமில் நடைபெறவுள்ள அணிவகுப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்தனர். விபத்தில் வேனில் இருந்த அவருக்கும் காயங்கள் ஏற்படாததுடன் அதன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கிராந்துருகோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளை கடந்த 4 நாட்களில் மாத்திரம் இந்த கிராந்துருகோட்டை தெஹியத்தகண்டி வீதியில் 4 விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் அவற்றில் 5 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அம்பர் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. இவ்விடயம் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு மேல் மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் பலத்த மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பு மட்டக்களி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து மட்டக்குழி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹேந்தல தொட்டுப்புல வீதியில் நேற்று நண்பகல் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த மாணவி மட்டக்குழி பிரதேசத்தை சேர்ந்த 10 வயதுடையவர் என காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் பேருந்திலிருந்து இறங்கி வீதியை கடக்க முயன்ற பாடசாலை மாணவி ஒருவர் அதே பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த மாணவியை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விபத்துடன் தொடர்புடைய பேருந்து சாரதியை மட்டக்குழி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்குழி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். பதுளை ஹல்துமுல்ல பகுதியில் உள்ள ஒரு முன்னணி பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் குழு ஒன்று பாடசாலை நேரத்தில் மது அருந்தியதற்காக நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் சுமார் 16 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் ஒருவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட நிலையில் ஹல்துமுல்ல மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டு பின்னர் கவலைக்கிடமான நிலையில் தேர்தலாவ ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். மருத்துவமனை வட்டாரங்களின்படி அவர் மதுவின் வாசனையை மறைப்பதற்காக ஒரு வாசனை பொருளை அருந்திய பின்னர் மது அருந்தியுள்ளார். ஹல்துமுல்ல காவல் நிலைய பொறுப்பதிகாரி அசோக இந்துனில் ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட பாடசாலை முதல்வர் மற்றும் மாணவர்களின் பெற்றோரை அழைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறினார். இதற்கிடையில் அப்பகுதி மக்கள் இந்த சம்பவம் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர்.